Dear first years, I am Pratibha, Assistant Professor, Department of Business Administration, Joseph College. In this class, we're going to see planning from principles of management. This is a second unit. Second unit beginning is said to be as planning concept. Students, here we're going to see what is planning, characteristics of planning, nature of planning, and types of planning in this unit. Okay, let me enter into the subject. பிளானிங் பற்றி நம்ம பேசிக்காக என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ அதோட நேச்சர் எப்படி இருக்கும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஹியர் பிளானிங் இஸ் அ ஃபண்டமெண்டல் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஒரு வேலையை வாங்குறதுக்கு, வேலையை நடத்துறதுக்கு, வேலையை செய்கிறதுக்கு, இப்படி எந்த கேட்டகரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் பிளானிங் அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், ஒரு செயல்பாடு. அண்ட் பிளானிங்கை வந்து இன்னும் எப்படி சொல்லலாம்னா, விச் இஸ் நத்திங் பட் திங்கிங் பிஃபோர் த ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அதை பற்றி யோசிச்சுக்கிறது, அதை ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்கறது, இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளானிங் சொல்லுவாங்க, திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹியர் விச் டிசைடிங் இன் அட்வான்ஸ். என்ன மேம் அப்படி என்ன தான் திட்டமிட்டுக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் ஒரு இங்கே சிட்டிலேருந்து வேறு ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் என்ன பண்ணிப்பீங்க, பிளான் பண்ணிப்பீங்க. எப்படிலாம் பிளான் பண்ணுவீங்க, யோசிங்க. எப்படிலாம் பிளான் பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த டைமுக்கு கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. போகிற பிளேஸில் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்களா, இல்லை போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிடுவீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணிப்பீங்க. ஸ்டே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற லக்கேஜ் எடுத்துக்கணும். நீங்கள் ஸ்டே பண்ணுறது எத்தனை நாளுன்னு பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு உங்ககிட்ட மணி இருக்கணும். ஸோ எந்த ஸ்பாட்டுக்கு போக போகிறீங்க, போகிற ஸ்பாட் உங்களுக்கு தெரியுமா, அதாவது நோன் ஸ்பாட்டா அன்னோன் ஸ்பாட்டா, இப்படி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கே இவ்வளோ விஷயம் பிளான் பண்ணும்போது, when we come for organization, when we going to do for work and we going to handling people அப்படின்னும்போது, we have to plan a lot in the basic of managerial oriented function, right? So what to do இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது பாருங்கள். எதெல்லாம் வந்து நீங்கள் அட்வான்ஸாக டிசைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, வாட் டு டூ, என்ன செய்யணும், ஹவு டு டூ இட், எப்படி அதை செய்யணும் அந்த ஒர்க்கை, வென் டு டூ இட், அதை எங்கே எப்போ செய்யணும், எந்த டேட்டில் செய்யணும், எந்த டைமில் செய்யணும், வென் டு டூ இட், அண்ட் ஹூ டு டூ இட், யாரெல்லாம் செய்ய போகிறாங்க. ஸோ ஃபைனலாக என்னென்னா, வாட் டு டூ, என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, எப்போ செய்ய போகிறீங்க, யார் யாரெல்லாம் அதை செய்ய போகிறாங்க. இதை வந்து ஒர்க்லேயே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். எந்த ஒர்க் பண்ண போகிறீங்க, யார் அந்த ஒர்க்கை பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க, எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிளானிங்கோடைய பேசிக், உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணது, ரைட்? இப்போ நம்ம பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் இன் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனில் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ஒர்க் ப்ராசஸ் வந்து எப்படி போக போகுது, இதை வந்து பிளானிங் டிசிஷனில் எப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். இது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே காமனானது தான். லைக் பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங் அண்ட் லீடிங், இது எல்லாத்துக்குமே காமன் தான். பட் இந்த மாதிரி பிக்சோரியலாக பார்க்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கான்செப்ட் வெரி ஈஸிலி. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள், என்ன போட்டிருக்கு, இன்புட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது என்னென்னா ஆர்கனைசேஷன், கம்பெனி, ஃபேக்ட்ரி, எதுவாக வேணா இருக்கலாம். இன்புட் அப்படின்றது நம்ம கொடுக்கறது, சரிங்களா. இன்புட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் கொடுக்குறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன ரிசோர்ஸஸ் கொடுக்குறாங்க, கம்பெனிலேருந்து என்னென்ன ரிசோர்ஸஸ் கொடுக்க முடியுமோ. Now we see the clear definition about planning. Planning is said to be as the determination in advance of a line of action by which certain result ought to be achieved. A certain result is to be achieved இல்லை ought to be, நிறைய டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்வான்ஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன். அதாவது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி முன்கூட்டியே ப்ரையாராக ஒரு ஆக்ஷனை செய்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து டிசைட் பண்ணுறதும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல முடிவு, ஒரு பெஸ்ட்டான அச்சீவ்மெண்ட், அதாவது சாதிக்கும் நிலைக்கூடிய ஒரு முடிவை நமக்கு கொடுக்கறதுக்கு நம்ம முன்னாடியே என்ன பண்ணிக்கிறோம், அட்வான்ஸ்மெண்ட்டாக டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் செய்யணும். இதுதான் பிளானிங். அண்ட் பிளானிங் பண்ணுறதுக்கு வந்து 2 பேர் சொல்லியிருக்காங்க, ஹார்ட் அண்ட் லூயிஸ் ஆலன் சொல்லியிருக்காங்க. இங்கே லூயிஸ் ஆலன் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ். பிளானிங் பண்ணுறதுனால நிறைய விஷயத்தில் நமக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும். என்னென்னா ஃபோர்காஸ்ட், தொலைநோக்கு பார்வை கிடைக்கும். நமக்கு முன்னவே தெரியும் இந்த விஷயம் சரியாக நடக்காது அப்படின்னு. ஸோ இப்படி பண்ணால் இது நல்லா நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் வச்சுருப்போம். ஸோ இது எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா, த்ரூ பிளானிங் மூலமாக தான் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா நோக்கம். உங்களுக்கு அப்போ ஒரு நோக்கம் ஈஸியாக கிடைக்கும். ஒரு நோக்கத்தோடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணுவீங்க.
அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி. ஒரு கம்பெனிக்கும் வந்து ஒவ்வொரு ரூல் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு சில பாலிசிஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ண அதை மேம்படுத்துறதுக்கு ப்ரோக்ராம்ஸ், ஸ்கெடியூல்ஸ் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு சர்டன் திங்ஸ். ப்ரோக்ராம்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அவங்களுக்குன்னு சில திட்டமிடுதல் இருக்கும். அவங்களுக்குன்னு சில நோக்கங்கள் இருக்கும். அவங்களுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதை ஸ்கெடியூல் பண்ணுறது, அமைக்கிறது, நெக்ஸ்ட்டு பட்ஜெட் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். எப்போ? எதனால்? பிளான் பண்ணுறதுனால. எ பெட்டர் பிளானிங் ஆல்வேஸ் கிவ்ஸ் அ சக்ஸஸ் எண்ட்ஸ், ரைட்? ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து நேச்சர் ஆஃப் பிளானிங் ஃப்ரம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். I am Pratibha, Department of Business Administration, Joseph Watson Science College. So in this class we're going to see nature of planning. Planning உடைய இயல்புகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Planning, here we're going to see one by one. Planning probably said to be as work or think before the action. Here the first point said about focus on objectives. Focus on objective. Here the objective is said to be as எந்த objective இருக்கும். objective அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும், நோக்கம், குறிக்கோள். Here they mentioned objective is said to be as organizational objectives. ஒரு நிறுவனத்தோடைய, ஒரு ஃபேக்ட்ரியுடைய, ஒரு பெரிய வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தினுடைய நோக்கம். அதுதான் என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். நம்பர் 2, டெசிஷன் மேக்கிங். பிளானிங்கில் வந்து நம்ம எந்த பாயிண்ட் அவுட்டில் டெசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம கிளியராக இருக்கணும். அதுதான் நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம். என்னென்னா வாட் வி கோயிங் டு டூ அண்ட் வேர் வி கோயிங் டு டூ, வென் வி கோயிங் டு டூ அண்ட் ஹவு வி கோயிங் டு டூ, ஹூ வி கோயிங் டு டூ. யார் செய்ய போகிறாங்க, எப்போ செய்ய போகிறாங்க, அதுக்கான டிசிஷன் எடுக்கணும். இப்போ ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா யூ மே கோயிங் டு டிசைட் ஹூ கோயிங் டு பெர்ஃபார்ம் த டாஸ்க். யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா அது டிபார்ட்மெண்ட்ஸ் மேனேஜர்ஸாக இருக்கலாம், இல்லை டாப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், யார் வேணால் பண்ணலாம். இப்போ மேக்கிங் டெசிஷன் இஸ் த மேஜர் ரோல். ஸோ ஒன்ஸ் த மேனேஜ்மெண்ட் பர்சனாலிட்டி ஹூ ஹாவ் அ டூ மேனேஜரல் ஸ்கில் ஹூ ஹாவ் அ டூ மேஜர் மேனேஜரல் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்கு. அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களுக்கு 2 ஸ்கில் இருக்கணும். வாட் ஆர் தே? நம்ம லாஸ்ட் கிளாஸில் கூட பார்த்தோம். என்ன ஸ்கில் அது? எஸ், வெரி குட். டெசிஷன் மேக்கிங் ஆஸ் வெல் அஸ் ப்ராப்ளம் சால்விங். ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கோ, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கோ, ஒரு 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 சொல்யூஷன் கொண்டு வர்றதுக்கு, அதாவது ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி, பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூவோ அதை சால்வ் பண்ணுற ஸ்கில் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ டெசிஷன் மேக்கிங்ன்றது இந்த அதனுடைய இயல்பு, பிளானிங்கோட ஒன் ஆஃப் த நேச்சர். அண்ட் ஃபார்வர்ட் லுக்கிங், கண்டிப்பாக ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்வர்ட் லுக் இருக்கணும். நம்ம இன்றைக்கி இந்த ஒர்க்கை பண்ணுறோம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங் நமக்கு இருக்கணும். ஃப்யூச்சர் திங்கிங் இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு பெரிய டாஸ்க் எடுத்து நம்மளால கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. எப்படி மேம் அந்த ஃப்யூச்சர் திங்கிங் வரணும்? பை ப்ராக்டிஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த நாலேஜ் அபவுட் த திங் வாட் யூ மே கோயிங் டு டூ. அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கான பேசிக் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக தெரியும். இப்போ ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் கேட்டிங்கன்னா இதை பண்ணலாமான்னு அவங்க கிளியராக சொல்லுவாங்க. இல்லை சார் இப்படி பண்ணால் நமக்கு மிஷினரிக்கு ப்ராப்ளம் வந்துடும், இல்லை சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் ஒர்க்கர்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ they may going to performing the task and planning about a forward looking, அதை நோக்கி, அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோட என்ன பண்ணுறது, பிளான் பண்ணுறது. at the same thing planning is said to be as a continuous process. நீங்கள் பிளானிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு தொடர்ச்சியான செயல். இப்போது நான் இன்றைக்கி பிளான் பண்ணிக்கிட்டு நாளைக்கு பண்ண மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. எங்கள் வீட்டிலவே பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி டே வேணும், இன்றைக்கி டேக்கு என்ன வேணும் அப்படின்றத என்ன பண்ணிப்பாங்க, பிளான் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி பிளான் பண்ணிட்டு நாளைக்கு தூங்கிட மாட்டாங்க. நாளைக்கு டேக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் என்ன பண்ணிப்பாங்க, பிளான் பண்ணிப்பாங்க. அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணிப்பாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணிப்பாங்க, பிளான் பண்ணிப்பாங்க. அண்ட் உங்களை டேக்கிங் கேர் பண்ணுறதுல என்ன பண்ணிப்பாங்க, பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ விச் இஸ் செட் டு பி ஆஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்றைக்கி மட்டும் செஞ்சுட்டு நாளைக்கு பிரேக் எடுத்துறது, லீவ் எடுத்துறது அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒர்க் நாளைக்கு ஒர்க் அப்படின்னு கண்டினியூஸ் ஒர்க் ப்ராசஸ் பண்ணுறது. அந்த மேஜர் திங் இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்குற மாதிரியான விஷயம், தட் இஸ் செட் டு பி ஆஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. பிளானிங்கில் இருக்கும். நம்ம இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணல, ஸோ எண்ட் ஆஃப் த டைம் முன்னாடி வரைக்கும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளான ஒரு டெசிஷனை நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். அண்ட் பிளானிங் இஸ் செட் டு பி ஆஸ் ரியலிஸ்டிக். ரியலிஸ்டிக் அப்படின்றது என்னென்னா
ஒரு நம்பகத்தன்மையுடையது. உண்மையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து ஃபேக்காவோ, இல்ல வந்து சும்மா டெம்பரவரி சஜஷன், கன்க்ளூஷன் அந்த மாதிரி இல்லாம, தட் வுட் பி a realistic process. Next we going to see the nature of planning in different levels. வேற வேற லெவல்ஸ்ல, வேற வேற இடங்கள்ல அந்த பிளானிங் எப்படி இருக்கு? அதனுடைய இயல்புகள் எப்படி இருக்கு? அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஹியர் இன் திஸ் 4 ஃபேக்டர்ஸ்லயுமே பிளானிங் அப்படின்றது என்னன்னு சொல்றாங்கன்னா, இட்ஸ் பெர்வாசிவ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெர்வாசிவ்னஸ் அப்படின்றது என்னன்னா, விச் இஸ் ஸ்ப்ரெடிங் எவ்ரிவேர். எல்லா இடத்துலயும் இருக்கிறது. எங்கேயும் நிறைஞ்சு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பெர்வாசிவ்னஸ் அப்படின்றது. ஸோ எங்க இப்படி காமனா இருக்கு அப்படின்னா எப்படின்னா, ஹியர் வி டாக்கிங் அபவுட் பிளானிங். அந்த இடத்துல ஒர்க் பிளேஸ்ல பிளான் எங்கெல்லாம் பண்றாங்களோ, அந்த பிளேஸ்ல வந்து இட்ஸ் ஸ்ப்ரெடட் எவ்ரிவேர். ஓகே. ஸோ நம்ம வந்து இங்க என்ன பண்றோம்? அது ஆர்டர் வைஸ் பார்க்க போறோம். ஒன் இஸ் கார்ப்பரேட் லெவல் பிளான், another one is divisional plan, another one is departmental plan, and next one is final one is sectional plan. Here corporate level plan said about கார்ப்பரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய நிறுவனம் சொல்லுவாங்க. கார்ப்பரேட் அப்படின்றது, ஆர்கனைசேஷன் அப்படின்றது, கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். சிலர் என்ன சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து ஃபேக்ட்ரின்னுவாங்க. இப்போ ஃபேக்ட்ரின்னு சொல்லும்போது தொழிற்சாலைன்னு அர்த்தம். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணி ஒரு கூட்ஸா வந்து என்ன பண்றது, வெளியில அனுப்புறது. சரியா? பொருளா, ஒரு சரக்கா என்ன பண்றது, வெளியில அனுப்புறது. ஸோ இப்போ இதுவே வந்து நீங்க ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க வித்தின் த ஆர்கனைசேஷனல் கோல்க்கு ஏற்ற மாதிரி. சின்ன சின்ன ஆஃபீஸ் அண்ட் கன்சர்ன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒர்க்கை வாங்கி பண்ணுறவங்களா இருப்பாங்க. சில ஆஃபீஸ் கன்சர்ன் சர்வீஸ் செக்டார்ஸாக இருப்பாங்க. சில கன்சர்ன் டெக்னிக்கல் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ கார்ப்பரேட் அப்படின்றது இங்கே என்ன எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா, ஒரு பெரிய நிறுவனத்தை குறிக்கிறது தான் இங்கே கார்ப்பரேட். ஒரு கார்ப்பரேட் எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் தெர் ஹாஸ் அ பிளான் ரிலேட்டட் டு கார்ப்பரேட் லெவல். அதுதான் இங்கே வந்து கார்ப்பரேட் லெவல் பிளானிங். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அங்கெல்லாம் கூட பிளான் பண்ணி பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜேர்னிக்கு கிளம்புறீங்க அப்படின்னாலும், நாளைக்கு ஒரு இடத்துக்கு நீங்கள் வெளியில் புறப்படுறீங்க அப்படின்னாலும், அதுக்குமே யூ மே கோயிங் டு பிளான் ப்ரையார். முன்கூட்டியே அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, திட்டம் பண்ணிப்பீங்க. இதுக்காக நீங்கள் ஜஸ்ட்டு நோட் புக்லாம் எடுத்து ஃப்ரேம் பண்ணி, நோட் பண்ணி, லேப்டாப்பில் ஃபீட் பண்ணி அந்த மாதிரி பிளானிங் கிடையாது. ஆக்சுவலா அதுதான் நீங்க நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங்ல படிப்பீங்க. ஃபார்மல் பிளான் அண்ட் இன்ஃபார்மல் பிளான் அப்படின்னு இருக்கு. இல்லையா? அப்போ நீங்க பிரீஃபா படிப்பீங்க. ஃபார்மலான பிளான் அப்படின்னா, நம்ம இந்த மாரி நோட் பண்ணி ரொம்ப ப்ரொஃபஷ்னலா நம்ம அதுக்கான டாக்குமெண்ட் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சு பண்ணுவோம். இன்ஃபார்மல் பிளான் அப்படின்றது நம்ம ரிட்டன் பண்ணி வச்சுக்கணும்னு தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம ரெடியா இருந்தா போதும். என்ன பண்ண போறோம் அப்படின்றதுல மைண்ட் வைஸ் ரெடியா இருக்கிறது. ஸோ தட் இஸ் சைட் டு பி ஆஸ் கார்ப்பரேட் பிளான். அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஒர்க் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரியான பிளான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டிவிஷனல் பிளான். இங்கே டிவிஷனல் பிளான் பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிவிஷனல்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போது டிவிஷனல் அப்படின்றது என்ன அப்படின்னா, நிறைய கன்சர்ன்ஸில் டிவிஷனல் மேனேஜர்னே ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் சைட் டு பி ஆஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். ஒரு ஆர்கனைசேஷனில் தான் இப்போ தான் சொன்னேன், ஆர்கனைசேஷனில் இல்லை ஒரு என்டர்பிரைஸ்லேயோ வேற வேற வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, டிவிஷனல் அப்படின்றாங்க. இட் டிட்டர்மைன்ஸ் த ஸ்கோப் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். அங்கே அவங்களுடைய பர்டிகுலர் ஆக்டிவிட்டியும் அவங்களுடைய நோக்கத்தையும் குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த டிவிஷனல் அப்படின்றது. அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கையும் ஒரு ஸ்கோப்பையும் டிட்டர்மைன் பண்ணுறது தான் இங்கே டிவிஷனல் அப்படின்றது. அது எங்கே இருக்கும் அப்படின்னா, வேரியஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, டிவிஷனல் மேனேஜர்மா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து மிஷினரிஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நான் சொல்கிற பிளான்ட் அப்படின்றது செடி கிடையாது. பிளான்ட் அப்படின்றது நீங்கள் ஃபேக்ட்ரிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷினரி எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு, ஒரு ஸ்பாட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க, பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 4, 5 பிளான்ட்டை மொத்தமாக சேர்த்தா அது ஒரு டிவிஷன். இப்போ அந்த டிவிஷனை பார்த்துக்கிறவர் டிவிஷனல் மேனேஜர். ஓகேவா? அதுதான் இங்கே என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட் டிட்டர்மைன்ஸ் ஸ்கோப் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன். அங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகள். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிவிஷனல் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வி கோயிங் டு சி டிபார்ட்மெண்டல் பிளான். ஃபினான்ஸில் ஒரு ஒர்க் எடுத்து பண்ணுறாங்களா, அங்கே பிளான் பண்ணுறாங்களா, மார்க்கெட்டிங்கில் என்ன செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்களா, இல்லை வந்து
நீங்க ஹெச்ஆர்ல வந்து ஸ்டாஃபிங்காக ஏதாவது பிளான் பண்றாங்களா? இல்ல புரொடக்ஷன்ல வந்து டிசைன் மாத்த சொல்லி, ப்ராடக்ட்டோட டிசைன் மாத்த சொல்லி, பேக்கிங் மாத்த சொல்லி பிளான் பண்றாங்களா? இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல பண்ணக்கூடிய பிளான தான் டிபார்ட்மெண்டல் பிளான். அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செக்ஷன், ஒரு பகுதியில மட்டும் அந்த பகுதியில மட்டும் வொர்க் பண்றாங்கன்னா, தட் இஸ் செய்ட் டூ பி ஸோ பர்ட்டிகுலர் செக்ஷன்ல மட்டும், ஒரு பகுதியில மட்டும் ஏதாவது ஒரு டிசிஷனையோ, ஒரு பிளானோ நம்ம கிரியேட் பண்ண போறோம், எக்ஸிக்யூட் பண்ண போறோம், பிளான் பண்ண போறோம் அப்படின்னா, அதுதான் செக்ஷனல் பிளான் அப்படின்னு சொல்றது. ஓகே. இப்போ செக்ஷனல் பிளான் என்னன்றது புரியுதா? ஓகே. டிவிஷனல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வேரியஸ் டிபார்ட்மெண்ட், நெறைய டிபார்ட்மெண்ட் சேர்ந்து அங்க நடக்கக்கூடிய ஸ்கோப்பும், அவங்களுடைய ஆப்பரேஷன்ஸும் ஆஸ் வெல் அஸ் ஒரு பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பற்றி பிளான் பண்ணுறது டிவிஷனல் பிளான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போது நீங்கள் இவ்வளோ தூரம் பேப்பர் படிச்சுட்டீங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க. எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். வேற என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறதே அங்கே தான், மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகே. இதான் பேசிக் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இதை நாளையாவது நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணிக்கோங்க, பைக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர சில யூனிட்ஸில் இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதுதான் என்னென்னா டிவிஷனல் பிளான். டிபார்ட்மெண்டல் பிளான் அப்படின்றதுனா அந்தந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் பிளான் பண்ணிக்கிறது தான் டிபார்ட்மெண்டல் பிளான். இப்போ நீங்கள் சொன்னால் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் அவங்க இருக்கக்கூடிய பிளான் தான் டிபார்ட்மெண்டல் பிளான். அண்ட் ஒரு பார்ட் ஆஃப் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்லேயோ ஏதாவது ஒரு பார்ட்டில் மட்டும் பிளான் பண்ண போகிறாங்கன்னா தட் இஸ் செட் டு பி அட் செக்ஷனல் பிளான். ஸோ திஸ் இஸ் செட் டு பி ஆஸ் நேச்சர் ஆஃப் பிளானிங். ஓகே. ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. தேங்க்யூ.